அன்பே சிவ மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. காரைக்கால் ராமனார் பற்றி சொல்லுங்க. காரைக்கால் வந்து காரைக்காலில் பிறந்து வளர்ந்தாங்கம்மா. அவங்க வந்து ஒரு ஆன்மீகவாதிமா. அவங்க கடவுள் பக்தி அதிகமாக உள்ளவங்க. சிவனுடைய சிந்தனை அதிகம் அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்காரர் என்ன செய்யற, ஒரு நாள் அவர் ஒரு 2 கனி மாங்கனி கொடுத்துட்டு, அவர் ஒரு கனியை காலை பசியாறிட்டு மீதி அப்புறம் நான் அப்புறம் சாப்பிட்றேன் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ஒரு கனி இருந்தது. அப்புறம் வயசானவங்க ஒரு மாறு வேடத்துல சிவன் தான் வராரு. வந்து, "அம்மா தாயே பசிக்குதும்மான்னு" அந்த மாங்கனி எடுத்து சிவன்ட்ட அந்த பெரியவர்ட்ட குடுத்துட்டாங்க. முதியவர்ட்ட குடுத்துட்டாங்க. அவரு சாப்பிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்தவுடனே குடுத்துட்டேன் காலையில அந்த "எனக்கு பசிக்குதும்மா, எனக்கு குடு, எனக்கு கனி குடு சாப்பிடணும்னு" கேட்கும்போது, "இருங்க வரேன்னு" சொல்லிட்டு போயிட்டு கடவுள்ட்ட வேண்டுறாங்க. அ சி க க கடவுளே சிவபெருமானே, எனக்கு வந்து வீட்டுக்காரர் சாப்பிட கேட்டாரு. யாரோ பெரியவங்க ஒரு பசின்னு கேட்டாங்க, குடுத்துட்டேன். என்ட்ட இப்ப என்ன செய்யறது? என்ன பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் உருகி அவங்க வணங்குறாங்க. உடனே சிவபெருமான் நேரில் தோன்றி ஒரு கனி குடுக்குறாரு. அத எடுத்தாந்து அவங்க வீட்டுக்காரருக்கு குடுக்குறாங்க. வீட்டுக்காரர் சாப்பிடுறாரு. வீட்டுக்காரர், "இல்லையே, இது வித்தியாசமா இருக்குது. நான் காலையில சாப்பிட்ட மாம்பழம் வேற மாரி இருந்தது. இது வேற வித்தியாசமா ருசி அதிகமா இருக்குது. ஏதுன்னு?" கேட்கும்போது நடந்த கதைய சொல்றாங்க. உடனே, "அம்மா தாயே, நான் வந்து உனக்கு வாழ தகுதி இல்லாதவ. உனக்கு கடவுளே வந்து காட்சி குடுக்குறாரு. எவ்வளோ பேர் தவம் இருக்காங்க. உங்களுக்கு கடவுள் கிடைக்கல. நேரா பார்க்க முடியல. உனக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி குடுத்து ஒரு கனிய குடுத்தாருனாக்கா, நான் உனக்கு வாழ தகுதி இல்லாம சொல்லிட்டு, நீ கடவுள் பக்தியோட இரும்மான்னு" சொல்லிட்டு அவரு வாழ்க்கைய அவரு விலகிட்டாரு. அவங்க விட்டு அம்மாவும் விலகிட்டு, அதில மாங்கனி திருவிழான்னு சொல்லிட்டு வருஷம் நடக்குது. அ காரைக்கால் நடக்கும். அதுதாம்மா. ஆத்மாவுக்கு அன்பே சிவ மனமே குரு. நீங்க பார்க்குறது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.